ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. Sunlandல சமைச்சா சக்தி தானா வரும். Make your child sharper and smarter with SIP Abacus. Book a free trial class today. குரங்கம்மை அப்படின்னு மங்கி பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, மங்கி பாக்ஸ்ன்றது இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் வந்து போயிட்டுருக்கு. சின்ன அம்மை, அதாவது நம்மளோட சிக்கன் பாக்ஸை கம்பேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மங்கி பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இறப்பு சதவீதம் அதிகம். விலங்குகள்லேருந்து மனிதர்களுக்கு வந்து தாவக்கூடிய ஒரு நோயின்றதுனால தான் அது ஜூனோசிஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ ஒரு விலங்கு வந்து நம்மளை கடிச்சிடுச்சு, அந்த நம்மளுக்கு வந்து இந்த குரங்கு காய்ச்சல் வந்து வந்துருச்சு, குரங்கம்மை வந்து வந்துருச்சு. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீல்லாம் வெடிஞ்சு எல்லா இடத்துலையும் அந்த பஸ்ஸு வருது. அப்போ நீங்கள் க்ளோஸ் கான்டாக்டில் இருக்கும் போது நீங்கள் அதை உள்வாங்கும் போது வந்து கொரோனாவில் கற்றுக்கிட்ட பாடமோ சேம் திங் இதுலேயும் அப்படியே. ஆனால் இந்த குரங்கம்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சைஸஸ் ஆஃப் த லீஷன் வந்து ரொம்ப பெருசு. ஆனால் இந்த நெறிக்கட்டி இதில் மட்டும்தான் ஸ்பெசிஃபிக்காக வருது. எப்பயுமே நுரையீரல் கூட மூலியமாக பரவக்கூடியது ஸ்பீடாக பரவிடும். வயதானவர்கள், அதே மாதிரி சின்ன குழந்தைங்க, இவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு ஈஸியாக ஆகும். அவங்களுக்கெல்லாம் வந்து உயிர் ஆபத்தாகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இப்போ இந்தியாவாக இருக்கட்டும், குறிப்பாக தமிழ்நாட்டில் கூட இந்த மாதிரியான வழிமுறைகளை எதுவுமே பின்பற்ற மாதிரியே தெரியலையே. சப்போஸ் வந்து திடீர்னு ஒரு நாள் கேசஸ் எல்லாம் அதிகமாக மங்கி பாக்ஸ் குரங்கம்மை பரவ ஆரம்பிச்சு, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளாம் கேள்வி கேட்கும் போது, ஐயோ இத்தனை நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு போது அப்போ இவங்கெல்லாம் மாட்டுவாங்க. உலக நாடுகளே அஞ்சக்கூடிய குரங்கம்மை நோய்னா என்ன சார் அது? குரங்கம்மை அப்படின்னு மங்கி பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, மங்கி பாக்ஸ்ன்றது இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் வந்து போயிட்டுருக்கு. இந்த வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மெயினாக எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காங்கோ பெல்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, ஆஃப்ரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரல் ஆஃப்ரிக்கா, அதுக்கப்புறம் வந்து இந்த ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா பகுதிகள், அதாவது இந்த காங்கோ மாதிரி நாடுகள், அதுக்கப்புறம் இந்த சூடான், இத்தோப்பியா, இந்த மாதிரி நாடுகளில் தான் இது ஃபஸ்ட்டு வந்து ஆரிஜினேட் ஆச்சு இந்த மங்கி பாக்ஸ்ன்ற வைரஸ். இது வந்து ஒரு பாக்ஸ் வைரஸ் என்ற ஃபேமிலியில் வரக்கூடியது. வைரஸில் பல்வேறு குடும்பங்கள் இருக்குது. இப்போ எப்படி கொரோனான்றது ஒரு வைரஸ் குடும்பம்னு சொல்கிறோம், கொரோனா விரிடே அப்படின்னு சொல்லிட்டு, ஹெச்ஐவின்றது ஒரு வைரஸ் எப்படி சொல்கிறோம், எப்படி வந்து டெங்கு ஒரு வைரஸ்ன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி பாக்ஸ்ன்றது ஒரு வைரஸ். இதுக்கு பழையலேயே நிறைய உயிர் இழப்புகள் வந்து இந்த பாக்ஸ் வைரஸ்னால வந்தது. அது முக்கியமான நோய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன அம்மைன்னு சொல்லுவாங்க, ஸ்மால் பாக்ஸ் அப்படின்ட்டு. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொத்தாக அந்த சின்ன அம்மை போட்டு இறந்துருக்காங்க, மாரியாத்தா வந்துட்டா அப்படின்ற மாதிரிலாம் பல்வேறு வீட்டிலலாம் வந்து இது பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே எல்லாருக்கும் அம்மைன்னு போடுறது சிக்கன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுக்கு சிக்கன் பாக்ஸ் வந்துருச்சா, அவனுக்கு அம்மா வந்துருச்சான்னு. இது எல்லாமே காஸ் பண்ணுறது சேம் வகையான குடும்பத்தை சேர்ந்த அந்த பாக்ஸ் வைரஸ் தான். அந்த பாக்ஸ் வைரஸில் ஒன் ஆஃப் த டைப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மங்கி பாக்ஸ். ஓகே, நம்மளுக்குலாம் தெரிஞ்சது ஆல்ரெடி ஸ்மால் பாக்ஸ் நம்மளுக்குலாம் தெரியும், சிக்கன் பாக்ஸ் நம்மளுக்குலாம் தெரியும். ஆனால் அந்த மங்கி பாக்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இருக்கிறதுனால இது என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. அதே மாதிரியான ஒரு நோயின்னு நம்ம நினச்சிக்கணும். ஓகே, சேம் தட்டு. ஆனால் மங்கி பாக்ஸ்ன்னு ஏன் பேர் வருது அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா இது ஒரு ஜூனோசிஸ். ஜூனோசிஸ்னால் என்ன அப்படின்னா வந்து விலங்குகள்லேருந்து மனிதர்களுக்கு வந்து தாவக்கூடிய ஒரு நோயின்றதுனால தான் அது ஜூனோசிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ஜூனோசிஸ்ன்னு அதனால தான் இந்த மங்கி பாக்ஸ் முதல்ல வந்து குரங்குலேருந்து வந்தது அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு ஐதீகம் அப்படின்னா அப்படி ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்றது சொல்லலாம். ஸோ பல்வேறு விலங்குகள் இருந்தாலும் மங்கிலேருந்து வந்த மாதிரி வந்து ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கிறதுனால அந்த மங்கி பாக்ஸ்ன்னு பேர் வச்சுருக்காங்க. இதுதான் இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்லலாம். சார், குறிப்பாக அந்த குரங்கம்மை அறிகுறி என்னவா சார் இருக்கும், எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது 2 விதமாக ஃபேஸில் பிரியுது. இனிஷியல் காலகட்டம், லேட்டர் காலகட்டம்ன்ட்டு. இனிஷியல் காலகட்டம் வந்து எல்லா வைரஸ் காய்ச்சல் மாதிரியும் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஜுரம் இருக்குது, நல்லா வேர்க்குது, குளிர் நடுக்கங்கள்லாம் வருது. அதுக்கப்புறம் கூடவே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரேஷஸ், தோள்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெட்டாக வந்து பார்த்திங்கன்னா உடம்பு ஃபுல்லாக ரேஷ் ஆரம்பிக்குது. ப்ளஸ் அந்த டைம் அப்போ நெறிக்கட்டிகள் வருது. ஓகே, நெறிக்கட்டினும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு ஜென்ரலாக கழுத்தில் இந்த பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ உருள்ற மாதிரி இருக்கேனுவோம், அதான் நெறிக்கட்டி. அது மாதிரி பெரிய பெரிய சைஸ் நெறிக்கட்டிகள் வந்து கழுத்து சுற்றி வந்து ஃபார்ம் ஆகுது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஃபேஸில். அப்படியே கொஞ்சம் வந்து ஒரு 7 நாள் 8 நாளைக்கு அப்புறம், ஓகேங்களா, ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா நம்ம பாக்ஸ் அந்த இதோட அம்மையோட ஃபியூச்சர் ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்னா என்னென்னா உடம்பு ஃபுல்லாக வந்து எங்கெங்கெல்லாம் அந்த ரேஷ் மாதிரி இருந்ததோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முத்து முத்தாக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. அதில் நிறைய ஸ்டேஜஸ். ரேஷ் மாதிரி இருந்து சின்னதாக வந்து பிளப் மாதிரி ஏறுது, அதாவது சின்ன கட்டி மாதிரி மாறுது. அப்புறம் அந்த கட்டி ஃபுல்லாக சீல் பிடிச்சிக்கிட்டு அந்த சீல் வந்து உடையுது. ஓகேங்களா, இந்த மாதிரி அந்த பஸ்டியூல் மாதிரி வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. இதான் வந்து பார்த்திங்கன்னா லேட்டர் ஸ்டேஜஸில் நடக்குது. இந்த ஃபார்ம் ஆகி வெடிக்கிறது எல்லாமே வந்து இன்ஃபெக்டிவ் ஃப்ளூயிடு. ஓகே, ஸோ இது 2வது கட்டத்தில் 2வது ஃபேஸில் ஏற்படுது. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான அறிகுறிகள். ஸோ அறிகுறிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஜுரம் எல்லாத்தோட கன்ஃபியூஸ் ஆகும். ஆனால் அந்த நெறிக்கட்டி இதில் மட்டும்தான் ஸ்பெசிஃபிக்காக வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த அம்மைகளோட சைஸ் பெருசாக போய் சீல் கட்டி மாதிரி மாறுறது இதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. இது நம்ம ஊரில் வந்துட்டு யாருக்கு இப்படி வந்தாலும் அப்போ அந்த குரங்கு காய்ச்சல் அப்படின்னு கேட்டிங்கன்னா
கிடையாது. சில நேரத்தில் சிக்கன் பாக்ஸ் கூட இதே மாதிரி தான் வந்தாலும் நம்மளுக்கு வந்து செயல்படும். டெங்கு காய்ச்சல்லையும் ரேஷஸ்லாம் வரும், டைஃபாய்டில் ரேஷஸ்லாம் வரும். ஸோ நம்ம எப்போ இதை வந்து இந்த மாதிரி மங்கி பாக்ஸு இப்படின்னு நம்ம யோசிக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த கான்டாக்ட் இருக்கா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஆஃப்ரிக்காலேருந்து ஒரு நண்பர் நம்மளை பார்க்க வராரு, அவர்கிட்ட வந்து அவருக்கு ஆல்ரெடி அந்த காய்ச்சல் அட்மிட் ஆகிறாரு, அவர் கூட நீங்கள் கான்டாக்டில் இருக்கீங்க, அந்த கான்டாக்ட் மூலிமா நம்மளுக்கு பரவுது. இல்லைனா ஆஃப்ரிக்காலேருந்து ஒரு விலங்கு வந்து இங்கே வந்து ஜூக்கு இம்போர்ட் பண்ணுறாங்க, இல்லை அங்கேருந்து ஒரு பெட் அனிமல் இங்கே கொண்டு வராங்க, அந்த பெட் அனிமல் கொஞ்சம் ஜுரங்கரன்னு படுத்துக்கிட்டு இருக்குது, அது கூட நம்ம க்ளோஸ் கான்டாக்டில் இருக்கோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து இண்டெக்ஸ் ஆஃப் சஸ்பிஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மற்ற நோயிலிருந்து இந்த குரங்கம்மை எந்த அளவுக்கு டேஞ்சர் சார்? டேஞ்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து இது ஒரு திடீர்னு வந்து ஒரு எபிடமிக்காக வருதுன்றதுனால இது ஒரு இம்பார்ட்டன்ஸு பெறுது, அவ்வளோதான். மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் இருக்கிற டேஞ்சர் தான் இதுக்கும் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து டெங்குவோட சிவியர் ஃபேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் டேஞ்சர் தான். ஓகே, ஜப்பானீஸ் என்கெஃபலைட்டிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் டேஞ்சர் தான். சந்திப்புரா வைரஸ் நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சத்தீஸ்கர் மாநிலம் இதிலெல்லாம் வந்து நிறைய இந்த வைரஸ் பரவிக்கிட்டு இருக்குது. கேரளாலேயும் பார்த்திங்கன்னா பரவிக்கிட்டு இருக்குண்ணா. கேரளாலேயும் பார்த்திங்கன்னா ஒரு விதமான காய்ச்சல் வந்து அதிகமாகிட்டே போகுது அப்படின்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து டேஞ்சர் ஆங்கிளில் எல்லாமே சேமில் தான் வருது. ஓகே, தனியாக இந்த வைரஸ் வந்துருச்சுன்னா உடனே இறப்பு தான், 100% இறந்துடுறாங்க அப்படின்ற மாதிரி கிடையாது. அப்புறம் ஏன் இந்த டாக்காக மாறுதுன்னா இது ஒரு புது ஸ்ட்ரெயின். இந்த ஸ்ட்ரெயின் வந்து இப்போது வந்து ஆஃப்ரிக்காவில் அதிகமாக வருது, வேறு நாடுகள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுதுன்னும் போது மக்களுக்கு வந்து ப்ளஸ் டாக்டர்ஸுங்களுக்கு வந்து ஹெல்த் கேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க. இந்த மங்கி பாக்ஸ் வைரஸ் பரவுது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களோட டயக்னோஸ்டிக்ஸையும் சரி, கண்டுபிடிக்கிற இதையும் சரி, ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாம் தேவையானதெல்லாம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ட்ராவலர்ஸ்லாம் வந்து அலாரம் பண்ணுங்கள், ஏன்னா இந்த வைரஸ் பரவுது அப்படின்றதுனால தான் இது வந்து ஒரு கன்சர்னாக மாறுது. அதனால் நம்ம எல்லாருக்கும் வந்து இதை பற்றி பேசுகிறோம். இப்போ கண்டிப்பாக இது விலங்குகளிலிருந்து தான் வருதா இல்லை வேறு ஏதாவது காரணம் இருக்கா? விலங்குகள் தான், அதில் மாற்றுக்கிறதுல இது ஒரு ஜூனோசிஸ். ஓகே, விலங்குகள் என்னும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு வந்தது குரங்குன்ற பேரில் எடுத்தாலும் ரொம்ப மோஸ்ட் காமனாக வந்து பரவுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான காட்டு எலி. ஓகேங்களா, ஒரு ரேட். ஓகே, அதுக்கப்புறம் வந்து அணில்கள், ஸ்குவிரில்ஸ் இதுலேருந்து பரவுது, ரேபிட்ஸ்லேருந்து பரவுது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெயினான விலங்குகள். ஓகே, ஸோ முக்கியமாக ராடன்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ராடன்ட்னா என்னென்னா இந்த மாதிரி எலி, அப்புறம் வந்து இந்த பொந்துகளில் வாழக்கூடிய ஜந்துகள். ஓகேங்களா, நம்மளோட அணில், ஓகே, இந்த மூஞ்செலி, அதுக்கப்புறம் மங்கூஸு, இந்த மாதிரி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதை மெயினாக பறப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அனிமல்ஸ் கூட கான்டாக்டில் இருக்கக்கூடிய பூனைகள், நாய்கள் இந்த மாதிரி கடி வாங்குச்சுன்னா அதுங்களுக்கு இந்த நோய் பரவுது. அந்த நாய்கள் கூட கான்டாக்ட் இருக்க மனுஷங்கள் இருக்கும்போது மனுஷங்களுக்கும் அந்த இது வந்து பரவுது. சில நேரத்தில் வந்து நம்ம விவசாயிங்க வந்து நிலத்துக்கு போகிறாங்க, இல்லைனா வந்து ஏறுக போகிறாங்க, இல்லைனா வந்து காட்டுவாசிங்க வந்து பார்த்திங்கன்னா ஹண்டிங்க்கு போகிறாங்க, வேட்டையாட போகிறாங்க. அப்படின்னும் போது இந்த அனிமல்ஸ் வந்து அவங்கள கடித்தாலோ இல்லைனா பூரனாலோ இல்லைனா ஸ்க்ராட்ச் ஆனாலோ அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து இவங்களுக்கு வந்து அது பரவுது. ஸோ இப்படி தான் வந்து ரூட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் வந்து நடக்குது. ஹியூமன் டு ஹியூமனும் வந்துட்டு நடக்கலாம், பட் ஆனால் அனிமல் டு ஹியூமன் தான் வந்து. ஹியூமன் டு ஹியூமன் அப்படின்னா இப்போ ஒரு விலங்கு வந்து நம்மளை கடிச்சிடுச்சு, அந்த நம்மளுக்கு வந்து இந்த குரங்கு காய்ச்சல் வந்து வந்துருச்சு, குரங்கம்மை வந்து வந்துருச்சு. இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சீல்லாம் வெடிஞ்சு எல்லா இடத்துலையும் அந்த பஸ்ஸு வருது. நீங்கள் என் கூட க்ளோஸாக இருக்கீங்க, கை கொடுத்து பேசுகிறீங்க, என் ரூமில் உட்காந்துருக்கீங்க, அப்போ நான் வந்து அப்படின்னு தும்புறேன், இது இரும்புறேன், இதெல்லாம் பண்ணும்போது அப்போ இங்கே இருக்கிற அந்த வைரஸ் எல்லாமே வந்து காற்றுலேயும் இருக்குது. அப்போ நீங்கள் க்ளோஸ் கான்டாக்டில் இருக்கும் போது நீங்கள் அதை உள்வாங்கும் போது வந்து உங்களுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா கை குலுக்குறோம், எப்படி சார் இருக்கீங்கன்னு அப்படின்னு ஒன்றும் கவலைப்படாதப்பா, நல்லா இருக்கப்பா அப்படி இப்படின்னு கையை தடவி விட்றீங்க. என் கையில் அம்மைகளோட இதெல்லாம் சீல்லாம் இருக்குது, உங்கள் கையில் கட்டு இருந்ததுன்னா நீங்கள் அதை தடவும் போது உங்கள் கைக்கு வந்து உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் நடக்கலாம். ஆனால் ப்ரைமரி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அனிமல்ஸ்லேருந்து ஹியூமன்ஸ்க்கு வர்றது தான் நான் சொன்ன அந்த விலங்குகள் தான் ரொம்ப காமனாக பரப்புது. கண்டிப்பாக தொற்று மூலம் நிறைய பரவதுக்கான வாய்ப்பு அதிகம். தொற்றுகள் வந்து கண்டிப்பாக அதுதானே சார், இன்ஃபெக்ஷனோட லைஃப் சைக்கிளே அதுதானே. அதாவது இப்போ நம்ம மனுஷங்களோட லைஃப் சைக்கிள்ன்றது என்ன, ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறோம், ஒரு குழந்தை பெற்றுக்கிறோம், அடுத்து நம்மளோட வாரிசு வளரணும் அப்படின்னு நம்ம எல்லோரும் எப்படி இயல்பாக யோசிக்கிறோமோ அதே மாதிரி வந்து கிருமிகளும் அதுவும் ஒரு உயிரினம் தானே. ஓகேங்களா, ஒரு மைக்ரோப்ன்றது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு உயிரினம், ஒரு பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ். அதோட லைஃப் சைக்கிள் இருக்குல்ல, அதோட லைஃப் சைக்கிளில் அதோட வாழ்வியல் முறை என்ன, ஒரு ஆளை போய் பிடிக்கிறோம், ஆளை தான் ஹோஸ்ட்டுன்னு சொல்கிறோம். அந்த ஹோஸ்ட்டுக்கிட்ட போயிட்டு அவங்க உள்ளே போனால் தான் அதுக்கு சக்தி கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும். அப்புறம் அதுங்க போயிட்டு அதுங்க வந்து மேட்டிங் பண்ணி அதுங்க குட்டி போடும், அதுங்களோட குடும்பத்தை வளர்க்குங்க. அந்த வளர்க்குற ப்ராசஸில் நம்ம உடம்பு வீக் ஆகி நம்ம இறந்துடுறோம். நம்ம முடிஞ்ச உடனே நம்மக்கிட்டேருந்து யார்கிட்ட இன்னொருத்தவங்கிட்ட பரவ முடியுமோ அவனுக்கு போய் பரவி அவங்கக்கிட்ட போய் வளர்ந்து இது வந்து அவங்களோட லைஃப் ப்ராசஸ். ஓகேங்களா, ஸோ எல்லாத்துக்குமே ஒரு லைஃப் சைக்கிள் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து கிருமிங்களுக்கும் ஒரு லைஃப் சைக்கிள் இருக்குது. அதுக்கும் நம்ம மதிப்பு கொடுக்கணும், அவ்வளோதான் எடுத்துக்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும், அதுங்க கிட்ட நம்ம போய் மோதாமல்.
நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கணும், அவங்ககிட்டேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கணும். இப்போ நம்ம இது வந்து அனிமல்ஸ்லேயே மட்டுமே இருந்துக்கிற வைரஸ். இப்போ அனிமல்ஸ் கிட்ட நம்ம போய் மோதும் போது, விலங்குகள் கூட நம்ம போய் மோதும் போது தான் விலங்குகிட்டேருந்து நம்மளுக்கு வருது. இப்போ விலங்குங்க பாட்டு காட்டில் இருக்குது, நம்ம பாட்டு இங்கே இருக்கோம், விலங்குகளும் நம்மளுக்கும் பெருசாக சம்மந்தம் ஏற்படலை அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த வைரஸே வராதில்ல. ஸோ இதுதான் வந்து நம்ம பேசிக்காக புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. இதுக்கு முன்னாடி சிக்கன் பாக்ஸ் வந்தாவோ வீட்டில் படுக்க வச்சு இளநீ கொடுத்து சூடுனால வருது அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ இந்த குரங்கு அம்மைக்கும் அந்த பழைய அம்மைக்கும் எந்த மாதிரியான வேறுபாடுகள் இருக்கும்? வேறுபாடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அதில் வந்து சின்ன சின்னதாக தான் ரேஷஸ் இருக்கும். ஓகேங்களா, நம்ம சிக்கன் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அலார்மிங்காக பயப்படுற மாதிரி வந்து இருக்காது. ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடி இம்யூனிட்டி அதை பார்த்துக்கும், நம்மளுக்கு பெருசாக எதுவும் பண்ண வேண்டியது இருக்காது. ஆனால் இந்த குரங்கம்மை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த சைஸஸ் ஆஃப் த லீஷன் வந்து ரொம்ப பெருசு. முத்து முத்தாக ரொம்ப உடம்புல ஃபுல்லாக வந்து பெருசாக வந்து நம்மளுக்கு வந்து அந்த காயங்கள் வருது. அப்படி வர்றதுனால வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு சீல் பிடிச்சிக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த நெறிக்கட்டிகளை அதிகமாக கட்டுறதுனால அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ சின்ன அம்மை, அதாவது நம்மளோட சிக்கன் பாக்ஸை கம்பேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மங்கி பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து இந்த ஃபெட்டாலிட்டி, அதாவது இறப்பு சதவீதம் கொஞ்சம் அதிகம். ஆப்பிரிக்கா போன்ற பெரிய நாடுகள் எல்லாம் அந்த அவசர நிலையே அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய டேஞ்சரான ஒரு நோய் கன்சர்ன் இல்லை சார். ஏன்னா இப்போ கேஸ் அவுட் பிரேக்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சரே பாதிக்கும். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் இப்போ நம்ம இங்கே இருக்கோம், நான் ஒருத்தர் டாக்டர் 2 நர்ஸ் இருக்கும். திடீர்னு இந்த தெருவே ஃபுல்லாக வந்து தீ பிடிச்சி பற்றிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த தெருவில் நான் மட்டும்தான் டாக்டரு அப்படின்னும் போது டக்குன்னு ஒரு 100 பேஷண்ட் வந்தால் என்னால் ஹேண்டில் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அதுக்கேற்ற ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு வேணும். அப்போ ஆஃப்ரிக்கா மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே ஆஃப்ரிக்கா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏழை மாதிரி நாடுகள், கொஞ்சம் வந்து பிற்போக்கு, அண்டர் டெவலப்டு, கொஞ்சம் அந்தளவுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டிலாம் ரொம்ப ஹைஃபைலாம் கிடையாது. கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆஃப்ரிக்கான்றது ஒரு டார்க் கான்டினென்ட்ன்ற மாதிரி. ஸோ அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு அவுட் பிரேக் ஆகும்போது அங்கே இருக்கிற ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி வந்து எவ்வளோ தூரம் பாதுகாக்க முடியும் அப்படின்னு இருக்கும்போது அவங்க முன்னாடியே வந்து முன்னெச்சரிக்கை கொடுத்து மக்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி அதே மாதிரி மக்களுக்கு தேவையான பாதுகாப்பு கொடுத்து அதுக்குள்ளே அவங்க டாக்டர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி சிஸ்டர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணால் தானே வந்துட்டு அவங்க இதை போராட முடியும். அதனால தான் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து எல்லோரும் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க, பரவுது அப்படின்ற மாதிரி ஒரு அலர்ட்னஸ் வந்து தராங்க. ஸோ தட் மக்கள் அவங்கள பார்த்து இருந்துப்பாங்க, அந்த விலங்குகளை கொஞ்சம் தள்ளி வைப்பாங்க, விலங்குகள் காட்டு பகுதியில் போகாமல் இருப்பாங்க, வீட்டிலே ரெஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க, ப்ளஸ் தேவையான ஃபஸ்ட் எய்ட்லாம் ரெடி பண்ணிக்க முடியும், ஹாஸ்பிட்டல் அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரெடி பண்ண முடியும். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குல்ல. இப்போ இந்தியாவாக இருக்கட்டும், குறிப்பாக தமிழ்நாட்டில் கூட இந்த மாதிரியான வழிமுறைகளை எதுவுமே பின்பற்ற மாதிரியே தெரியலையே. எந்த மாதிரி சொல்கிறீங்க? ஒரு சேஃப்டியாக இருக்கணும், அந்த மாதிரி இது ஒரு பெரிய நோய்ங்கிற மாதிரி ஒரு அலட்சியம் காட்டுற மாதிரி இருக்குது. அது எப்படி? கண்டிப்பாக இல்லை இந்தியா வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலட்சியமாக இருக்கும் அப்படின்னா நம்ம ஊரில் இன்னும் அது பெரிய அளவில் வந்து பரவலை. ஆஃப்ரிக்காவில் தான் வருது. பட் அதுக்கு நம்ம வரவே வராதானா அப்படிலாம் சொல்லவே முடியாது. டெய்லி எத்தோப்பியன் ஏர்லைன்ஸ் வந்து சென்னை ஏர்போர்ட்டில் இறங்குது. ஓகேங்களா, எத்தோப்பியாலேருந்து நம்மளோட பிளாக் ஆளுங்களாம் வந்து கொஞ்சம் இங்கே இறங்குனாங்க. ப்ளஸ் வந்து பெட்ஸு கூட கார்கோவில் கொண்டு வரலாம். ஸோ அப்போ அந்த பெட்ஸ்லாம் ப்ராப்பராக ஸ்க்ரீன் பண்ணணும். அதே மாதிரி இவங்க எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் பிளட் டெஸ்ட் எடுத்து செக் பண்ணிக்கணும். இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பண்ணிட்டு தான் இருக்கணும். பண்ணுறாங்களான்னு எனக்கு சீரியஸாக வந்துட்டு தெரியல, பட் ஆனால் கண்டிப்பாக பண்ணணும். அதுக்கு தானே வந்துட்டு நம்மளோட விஜிலன்ஸு, ஹெல்த் கேர் இவங்களாம் அதுக்கு தானே இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி வந்து WHO வந்து ஒரு மங்கி பாக்ஸ் பரவுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எபிடமிக் அறிவிக்கும் போது மற்ற ஊர் எல்லாருக்கும் அலர்ட் கொடுக்கும் போது நம்ம எல்லாருமே கேர்ஃபுல்லாக தானே இருக்கணும். ஸோ மேபி நம்மளுக்கு அந்த செய்திகள் பெரிய அளவில் தெரியாமல் இருக்கலாம். ப்ளஸ் கேசஸும் இங்கே ஏதோ ரிப்போர்ட் ஆகலை. சப்போஸ் வந்து திடீர்னு ஒரு நாள் கேசஸ் எல்லாம் அதிகமாக மங்கி பாக்ஸ் குரங்கம்மை பரவ ஆரம்பிச்சு அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளாம் கேள்வி கேட்கும் போது இத்தனை நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு போது அப்போ இவங்கெல்லாம் மாட்டுவாங்க. ஓகே, கேசஸ் வரலைன்னா சந்தோஷம், இவங்க பெருமையாக சொல்லிக்கலாம் நாங்கள் நல்ல கேசஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம், நாங்கள் தீவிரமாக வந்து கண்காணிக்க பரவிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பெருமை எடுத்துக்கலாம். ஆனால் இவங்க நிஜமாலே வேலை செய்கிறாங்களே இல்லை, சப்போஸ் பரவிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ இவங்களுக்குலாம் வந்து நீங்கள் நல்லா கேள்வி கேட்கலாம். ஓகேங்களா, ஆளும் அரசாங்கத்தை நோக்கி, சென்ட்ரலை நோக்கி, ஸ்டேட்டை நோக்கி நீங்கள் கண்டிப்பாக கேள்வி கேட்கலாம். என்னையா பண்ணிகிட்டு இருந்தீங்க, இவ்வளோ இன்டர்வியூ நடத்திக்கிட்டு இருந்தோம், மங்கி பாக்ஸ் இவ்வளோ பரவுது நமக்குலாம் தெரியும், அப்போ நீங்கள் வந்து சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்தீங்க, எப்படி உள்ளே வந்தது, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட்டை நோக்கி கேட்க வேண்டிய கேள்வி தான். சார், இந்த குரங்கம்மை நோய் வந்து இப்போ ஒரு பரவாமல் இருக்கிறதுக்கோ எந்த மாதிரியான ஒரு நெறிமுறைகள் முன்னெச்சரிக்கையாக நம்ம இருக்கணும்னா என்ன மாதிரிலாம் பண்ணலாம்? முன்னெச்சரிக்கைன்னும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்கேருந்து வருது, யார் கான்டாக்ட், இவங்களெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒதுங்கி இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளே ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். ஓகேங்களா, ஏன்னா வந்து யாருக்கு ஜுரம் வந்தாலும் உடனே வந்து உங்கள் பாடியோட ஃப்ளூயிட்ஸ்லாம் லூஸ் ஆகும். ஸோ நிறைய தண்ணி குடிக்கிறது, அதே மாதிரி வந்து நம்மளோட பாடி இம்யூனிட்டியை வளர்த்துக்கிறதுக்கு விட்டமின் C, விட்டமின் D, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு, இந்த மாதிரி தேவையான காய்கறிகள், பழங்கள், கலரான காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் டெய்லி உட்கொடுத்து கொள்வது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த வயதானவர்கள்,
அதே மாதிரி சின்ன குழந்தைங்க இவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிஷன்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு ஈஸியாக ஆகும். அவங்களுக்கெல்லாம் வந்து உயிர் ஆபத்தாகிறதுக்கும் சான்ஸ் இருக்குன்றதுனால அவங்களெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுருக்கணும். இதெல்லாம் தான் பேசிக்காக நம்ம செய்ய முடியும். அதர் தேன் தட் வந்து பார்த்திங்கன்னா தடுப்பூசின்னு ஒன்று இருக்கான்னு கேட்டிங்கன்னா வந்து தடுப்பூசி வந்து இருக்குது. ஓகே, பட் ஆனால் இப்போதைக்கு நம்ம கவர்மெண்ட் வந்து எதுவும் அறிவிக்கலை. இந்த பாக்ஸ்க்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா மங்கி பாக்ஸ்க்காக தடுப்பூசி போடணும், கண்டிப்பாக போட்டாகணும் அப்படின்ற மாதிரி ஒன்றும் பெருசாக வந்து அறிவிக்கலை. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து டாக்டர் சைட்லேருந்தும் ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்தும் கவர்மெண்ட் சைட்லேருந்தும் இந்த கேஸ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிப்போர்ட்டிங்லேயே வைக்கணும். கேசஸ் ஏதாவது இங்கே ஆரம்பிக்குதுன்னும் போது நம்ம உடனே பொதுமக்களுக்கு வந்து அவேர்னஸை கொண்டு வந்து உடனே ஹெல்த் கேரை அலர்ட் பண்ண வேண்டியது இருக்கும். சார், இப்போ வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலாம். இன்கேஸ் வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம பழைய அம்மை நோயாக இருக்கும், சிக்கன் பாக்ஸ்க்குலாம் அந்த மாதிரி சின்ன அந்த மாதிரி வந்தால் என்ன பண்ணலாம் சார்? வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஹாஸ்பிட்டலில் பொறுத்த வரைக்கும் இந்த அம்மைகள் அப்படின்றது வந்து வைரஸ், இந்த வைரஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ட்ரக் வந்து கிடையாது. அதாவது இந்த மாத்திரை போட்டிங்கன்னா இந்த வைரஸ் இறந்துடும் கிடையாது. ஆனால் ஒரு சில சிவியர் கேசஸில் ஒரு சில மருந்துகள் வந்து இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் ஏசைக்ளோவிர், கேன் சைக்ளோவிர் இந்த மாதிரி குரூப்பு. அதேமாதிரி இந்த குரங்கம்மைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரக் அப்ரூவ் ஆகிருக்கு. இந்த ட்ரக்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிவியர் கேசஸ் அவங்க கண்டிப்பாக பயன்படுத்தலாம். இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பிபி டக்குன்னு ஃபாலோ பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து ஐவி ஃப்ளூயிட்ஸ், அதாவது நம்ம பாஷையில் சொல்லலாம் குளுக்கோஸ் ஏற்றுறதுன்னுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ளூயிட்ஸ் வந்து நம்ம வந்து ஏற்றிக்கிட்டு இருப்போம். ஃப்ளூயிட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபீவர் கண்ட்ரோல் கொடுக்கணும். ஸோ அதுக்கு பேரஸ்டமால் மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் வந்து நம்ம போட்டுக்கிட்டு இருக்கணும். செகண்டரி இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கணும். அப்போ ஆன்டிபயோட்டிக்ஸ் ஏதாவது கொடுக்கணும். இதை தாண்டி வந்து அவங்களுக்கு வந்து அந்த சொல்லி இந்த சீலாக உடம்பு ஃபுல்லாக வந்துட்டு நம்மளுக்கு வந்து அந்த கட்டிகள் மாதிரி வந்து வரும், அந்த அம்மைகள் வரும்ன்ட்டு. ஸோ அதெல்லாம் டெய்லி ட்ரெஸ்ஸிங் வந்து பண்ணுற மாதிரி பண்ணி கொஞ்சம் அதெல்லாம் வந்து ரொம்ப இன்ஃபெக்ட் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷனில் வந்து நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கும். ப்ளஸ் அவங்களாம் வந்து கொஞ்சம் ஐசோலேஷனில் வச்சுருக்கணும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அவங்க எல்லாருக்கூடயும் வந்துட்டு போய் பழக விட்றது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு இல்லாமல் அவங்களெல்லாம் ஐசோலேஷனில் வச்சுருக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ அந்த நோய் வந்து சாதாரண ஒரு தோல் அரிப்பில் ஆரம்பமாகி உடல் முழுவதும் புண்ணுவாக வர்ற மாதிரி இருக்குது. அது நாளடைவில் அது சரியாகுமா சார்? கண்டிப்பாக. வைரஸ்ன்றது செல்ஃப் லிமிட்டிங் தானே. ஓகேங்களா, செல்ஃப் லிமிட்டிங். நான் இப்போ கொரோனா என்ன ஆச்சு, வருது, ஜுரம் வருது, மூக்கில் தண்ணி தும்பல்ன்றான், இரும்பல்ன்றான். அதுக்கப்புறம் வந்து சில பேர் மூச்சு வாங்கி சீரியஸாக வந்து ஹாஸ்பிட்டல் லெவலுக்கு போயிடுறாங்க, சில பேர் வென்டிலேட்டர் லெவலுக்கு போகிறாங்க, சில பேர் இறந்துடுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100ல் 2 பேர் தான். 98 பேர் என்ன ஆகுது, ஜுரம் இருக்குது, இரும்பல் சரி இருக்குது, உடம்பு டயர்டாக இருக்குது. ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் பரவாயில்லப்பா, கொஞ்சம் உடம்புலாம் கம்மியாகுது. அப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் நல்லா ஆகிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்றாங்க. ஸோ 98 பேர் நார்மல் ஆகிடுறாங்க. அதே மாதிரி வைரஸ்ன்றது செல்ஃப் லிமிட்டிங் நோயின்றதுனால வரும், கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் போயிடும், நார்மல் ஆகிடும். ஓகே, நம்ம பாடியை எதிர்ப்பு சக்தி டெவலப் பண்ணி ஆக்ட் பண்ணிவிடும். சில பேர் மட்டும்தான் இந்த 100ல் ஒரு 2-3 பேர் மட்டும்தான் இந்த மாதிரி சீரியஸை நோக்கி பயணிக்கிறாங்க. அந்த தடயங்கள்லாம் இருக்க தானே செய்யும் அந்த அம்மை நோய்க்குள்ள அந்த தடயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு காஸ்மெட்டாலஜி பற்றி இப்போ தெரியல. காஸ்மெட்டாலஜி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வளர்ந்துடுச்சு. எல்லாத்துக்குமே டீபிக்மெண்டேஷன் க்ரீம் வந்து இருக்குது, சன்ஸ்க்ரீன்ஸ் இருக்குது, நல்ல லோஷன்ஸ் இருக்குது. எல்லாமே காயங்கள்லாம் அதெல்லாம் வந்து மறைஞ்சு போடுறத அசால்ட்டாக பண்ணிடுவாங்க. டெர்மட்டாலஜிஸ்ட் அதுக்கு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி அம்மை நோய் வரும்போது இந்த சின்ன பொண்ணுங்கள் உடல் முழுவதும் வரும்போது ஒரு மன ரீதியான ஒரு மன அழுத்தங்கள்லாம் வர வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக பயப்படுவாங்க. என்னடா இது பார்த்தாலே திடீர்னு ஏதோ பேய் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி. ஏன்னா பேய் படம்லாம் அப்படி தான் காமிப்பாங்க. ஒரு பேயின் காமிக்கணும்னா மூஞ்சி ஃபுல்லாக கோரமாக அப்படியே கடன்ட்டு மூஞ்சி ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக செதுக்கி ஊன்ட்டு அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்த உடனே யாராக இருந்தாலும் முதல்ல பயந்துருவாங்க. ஐயோ என்னாச்சு, இவ்வளோ சீரியஸாக என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு பேனிக் இருக்கும். அதனால் அந்த பேஷண்ட்டை பார்க்கும்போது நம்ம புடைப்போமா மாட்டோமான்னு மனநிலையில் வந்து வெறுத்தி இருக்கும். அதுதான் டாக்டர்ஸோட வேலை, சிஸ்டரோட வேலை அதுதானே. பேஷண்ட்டுக்கு புரிய வச்சு இதெல்லாம் ஒன்றும் இல்லையா, ஒரு வாரத்திலலாம் காஞ்சி கொட்டிடும் கம்முன்றியா அப்படின்ட்டு புரிய வச்சு, சிஸ்டருங்களாம் வந்து பேஷண்ட்டுக்கு நல்லா புரிய வச்சு, அதேமாதிரி பேஷண்ட்டோட ரிலேட்டிவ் நிறைய டைமில் பேஷண்ட் கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலும் அந்த ரிலேட்டிவ் வந்து கெடுத்து விட்ருங்க. ஐயோ இப்படி ஆகிடுச்ச உடம்பு, பேராண்டி போயிட்டான் அப்படின்ட்டு முடிச்சு விட்ருங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ரிலேட்டிவ்ஸ்கிட்டையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா போய் பேசி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சரியாயிடும், தைரியமாக இருக்குது, நீங்கள் போய் பேஷண்ட்டை பயமுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடன்ஸ் வந்து நம்ம தான் கொடுக்கணும். இந்த குரங்காமை நோய் வந்து பரவாமல் இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. இன்னும் கவர்மெண்ட் பல நடவடிக்கைகள் எடுத்து தானே ஆகணும் இன்கேஸ் வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? அது வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பார்க்குறேன். ஏன்னா எந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி ஒரு பெரிய அவேர்னஸாக இப்போ நீங்கள் தான் வந்து பேசுகிறீங்க. நியூஸில் இன்டர்நேஷ்னல் நியூஸில் பார்க்குறோம். இந்தியன் நியூஸில் பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி மாதிரி தான் போகுது. ஸோ நம்மளும் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு ஹெல்த் அலர்ட்டு, அந்த மங்கி பாக்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ்லாம் பெருசாக எதுவும் எடுத்த மாதிரி வந்து கவனத்துக்கு வரல. ஸோ கண்டிப்பாக வந்து அரசு வந்து பார்த்திங்கன்னா வந்து இதெல்லாம் கூட வந்து ஒரு அலர்ட்னஸ்க்கு ஒரு ஹெல்த் கேர் டீமை போட்டு இதுக்கும் வந்து நம்ம பண்ணணுன்றதுலாம் மாற்று கருத்து இல்லை. மெயினாக வந்து ஸ்க்ரீனிங் ஆஃப் த பேசஞ்சர்ஸ் தான். வெளிநாட்டிலேருந்து தான் உள்ளே வரணும், உள்ளூர் விலங்குகளுக்கு இல்லை. ஸோ வெளிநாட்டிலேருந்து டிரான்ஸ்போர்ட் ஆகிற விலங்குகளை ஸ்க்ரீன் பண்ணுறது, வெளிநாட்டிலேருந்து டிரான்ஸ்போர்ட் ஆகிற ஆஃப்ரிக்கன் மக்கள்ஸை ஸ்க்ரீன் பண்ணுறது, யாருக்கெல்லாம் ஜுரம் இருக்கோ அவங்களை கொஞ்சம் ஐசோலேட் பண்ணி அவங்களுக்கு பிளட் எடுத்து இந்த மாதிரி வைரஸ் இருக்கான்னு ஸ்க்ரீன் பண்ணுறது, இதெல்லாமே கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக பண்ணணும். அதில் கொஞ்சம் வந்து லைட்டாக கம்மியாக தான் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ கொரோனாவும் இதே மாதிரி தான் சார் சின்னதாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதே மாதிரி இதுவும் பெரிய கொரோனா மாதிரி பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா? ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா வந்து அந்த கொரோனான்றது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக பரவக்கூடிய ஒரு வைரஸ். ஏன்னா அது காற்றுலேயே பரவும். ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் டிரான்ஸ்மிஷன் தேவை, கை கொடுக்கணும், விலங்குகள்லேருந்து வரணும், ஹியூமன் டு ஹியூமன் வந்து கொஞ்சம் பரவது கஷ்டம். இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்குது. ஆனால் கொரோனா அப்படி கிடையாது. சும்மா நம்ம ஒருத்தர் இருமோம்னா போதும் வந்துட்டு காற்றுக்கு வந்து டக்குன்னு ஒரு 10 மீட்டர் 20 மீட்டர் நம்ம பரவும். ஓகேங்களா? ஏன்னா அதோட வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக டிரான்ஸ்மிசிபிள். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு புது ஸ்ட்ரெயினாக வந்துட்டு இருந்தது. ஓகே, அது அந்த ஸ்ட்ரெயின் வந்து ரெஸ்பிரேட்டரி ஸ்ட்ரெயினாக வேறு. ரெஸ்பிரேட்டர்னா நுரையீரல் மூலியமாக பரவக்கூடிய ஸ்ட்ரெயினாக இருந்தது. எப்போயுமே நுரையீரல் கூட மூலியமாக பரவக்கூடியது ஸ்பீடாக பரவிடும். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொரோனா மாதிரி ஒரு பேண்டமிக் க்ரியேட் பண்ணுமோனா கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப 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 கம்மி சான்ஸ் தான் நினைக்கிறேன். 0.001% தான் நினைக்கிறேன் அதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஆகாது. இப்போ கொரோனா டைமில் கூட நம்ம இந்த சானிடைசர் வச்சு கை வச்சு ரொம்ப அதுக்கப்புறமும் நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமாம். அந்த டைமில் கூட விட்டாலுமே இப்போ நம்ம அதுவும் இது தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் தானே? கண்டிப்பாக வைரஸ்ன்றதுனால அப்படி தானே, சர்ஃபேஸ் டிரான்ஸ்மிஷன் தானே. ஸோ கையை நீங்கள் சுத்தமாக வச்சுக்கிறது, கையை வந்துட்டு நீங்கள் வந்து எப்பயுமே கழுவிடுறது, அப்புறம் கையை வந்து கண்ணு மூக்கு காது பகுதியில் கொண்டு போகாமல் இருக்கிறது, கண்ணு மூக்கில் அடிக்கணும்னா ஒரு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடிக்கிறது, இதெல்லாம் பேசிக் தானே. ஹேண்ட் ஷேக்லாம் கொடுத்தீங்கன்னா வந்து யாருனே அன்னோன் யாருனே தெரியல அப்படின்னா வாட்டர் வாஷ் பண்ணிக்கிறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு என்ன கொரோனாவில் கற்றுக்கிட்ட பாடமோ சேம் திங் இதுலேயும் அப்படியே ஃபாலோ ஆகுன்றதுல மாற்று கருத்து. சின்ன சின்ன புண்ணு வந்தாலுமே அது பயப்பட வேண்டிய கட்டாயமாக பயந்து டாக்டர்கிட்ட செக் பண்ண போகிறது நல்லது. கண்டிப்பாக வந்து புண்ணுன்னு வர்றதுன்றது ரேஷ் தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வரும். அப்படி வரும்போதே நீங்கள் போய் பார்த்துடுறது தான் நல்லது. அதுவும் எஸ்பெஷலி நீங்கள் ரீசெண்டாக ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, வெளியூர் போயிருந்தீங்க, யூரோப் போயிருந்தீங்க. ஏன்னா யூரோப்பில் கூட ஆஃப்ரிக்கன்ஸ் நிறைய பேர் போகிறாங்க அங்கேருந்து இங்கே டிரான்ஸ்மிட். ஸோ எந்த ஊருக்கு நீங்கள் ஃபாரின் ட்ராவல் இருந்ததுன்னா சொல்லிடுறது நல்லது. இல்லைனா ஃபாரின் ட்ராவலில் வந்தவங்க கூட நீங்கள் கான்டாக்டில் இருந்தாலும் டாக்டர்கிட்ட சொல்கிறது நல்லது. இல்லைனா டாக்டர் யாரும் இதை பற்றி யோசிக்க மாட்டாங்க அன்லெஸ் அண்ட் அன்டில் அது 2வது ஸ்டேஜுக்கு போகிற வரைக்கும். ஏன்னா முதல் ஸ்டேஜில் வெறும் ஜுரம் கிராஷ் இருக்கும் போது டெங்கு காய்ச்சல் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, டைஃபாய்டு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. யாருமே வந்து இது குரங்கம்மைன்னு யோசிக்க மாட்டாங்க. அப்புறம் 2வதுல முத்தா என்னடா இவ்வளோ பெருசாகுதுன்னு பார்க்கும்போது அது குரங்கம்மைன்னு யோசிப்போம். கண்டிப்பாக இது வந்து மற்ற இந்த கோவிட் மாதிரி ரொம்ப பேண்டமிக்காக பரவும் அப்படின்ற மாதிரி ரொம்ப டேஞ்சரஸ்லாம் கிடையாது. நம்ம வந்து ஒரு தேவையான நம்ம இவ்வளோ நேரம் பேசின அந்த ப்ரிகாஷன்ஸ் மட்டும் பண்ணால் போதும். அதை தாண்டி இதுக்கு நம்ம ரொம்ப பயந்து அப்படியே மன உளைச்சலுக்கு ஆளாகணும் அப்படின்றதுலாம் கிடையாது. நிறைய வேலை கவர்மெண்ட்டுக்கும் டாக்டர்ஸுங்களுக்கும் தான் இருக்குது. ஏதாவது வந்தது அது மாதிரி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு தெரிவிக்கிறோம். அந்த டைம் அப்போ நீங்கள் அலர்ட்டாக இருந்துக்கோங்க. இப்போதைக்கு ஃபீவர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ரேஷ் இருந்ததுன்னா உடனே போயிட்டு சொல்லிடுங்க. ட்ராவல் ஹிஸ்ட்ரி போய் சொல்லிடுங்க. இதை மட்டும் தான் ரொம்ப நம்ம ஆஸ் அ குடிமக்கனாக ஆஸ் அ வியூவர்ஸாக நீங்கள் பண்ண வேண்டியது. நன்றி சார். Holidays-nale அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். Make your child sharper and smarter with SIP Abacus. Book a free trial class today.